ஒரு மனிதனை புரட்டி, ஒரு புத்தகத்தை நம்ம என்ன பண்றோம், அப்படியே அப்படியே புரட்டுறோம். புரட்டிய புத்தகத்தை மூடிய பிறகு அந்த புத்தகம் நம்மை புரட்ட வேண்டும். அதுதான் அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. பாட புத்தகம் என்பது அது வேறு. அது ஒரு பட்டத்தை கொடுப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடியது. ஆனால் பொது அறிவு என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம படிக்கக்கூடிய நூல்கள் தான் நமக்கு ஏராளமாக கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஏன்னா அந்த பொது அறிவு இன்றைக்கு நிறைய சமுதாயத்தில் தேவை. தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக் கொள்ளுகிற பக்குவம் கூட நமக்கு கொடுப்பது அதுதான். அது மட்டுமல்ல நண்பர்களே, என் கூட ஒரு 2 நிமிஷம் வாங்க, ஒரு வீட்டுக்கு போவோம். 2 நிமிஷம் வாங்க, அப்படியே கொஞ்சம் கவனம் பூரா என் கூட வாங்க. ஒரு வீடு திறந்திருக்கு, அந்த திறந்த வீட்டுக்குள்ள நம்ம நுழையிறோம். முதல்ல சின்ன ஹாலு, அதுக்கு அடுத்தது ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கு. அப்பா உட்கார்ந்துங்கிறார், எதிரில் சேர்ல பிள்ளை உட்கார்ந்துங்கிறார். 7வது வயது படிக்கிறார், 7ஆம் வகுப்பு படிக்கிற வயதை உடைய பிள்ளை உட்கார்ந்துங்கிறார். அம்மா உள்ள அடுப்பங்கரையில ரொட்டி சுட்டுட்டு இருக்காங்க. சிலிண்டர் இல்ல, கேஸ் இல்ல, அதனால விறகு வச்சு அந்த அடுப்புல தான் சுட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு கொஞ்சம் லேசா உடம்பு சரியில்லை. சுட்ட ரொட்டி ரொம்ப கருகி போச்சு. அந்த கருகிய ரொட்டி கொண்டு வந்து அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர், அவருடைய அப்பா, அந்த பையனுடைய அப்பாவுக்கு தட்டுல வைக்கிறார். வச்சுட்டு அப்படி போன உடனே அப்பா சொன்னார், அம்மாடி நீங்க என்ன ரொட்டி ரொம்ப முருகலாயிட்டது, அருமை அருமைன்னார். அந்த பிள்ளை கேட்டார், என்னப்பா உலகமாக கருப்பு தீஞ்சி போயிருக்குது, அதை போய் முருகன்னு சொல்றீங்களேன்னு. அப்ப அப்பா சொன்னார், தம்பி ஏற்கனவே அம்மா உடல்நலம் கொண்டிருந்தாலும் அவள் எரிகிற அடுப்பில் முகம் கருகிக் கொண்டு இதை செய்கிறாள். இது கருகிவிட்டது என்று நான் வார்த்தையால் அவளுடைய மனசையும் கருக வைக்க விரும்பவில்லை. வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். ஒருவரை மகிழ்விக்க வார்த்தைகள் பயன்பட வேண்டுமே தவிர அவரை மனசை கருக வைக்க கூடாது. அதனால் இப்படி சொன்னேன்னார். அந்த பிள்ளை அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு, அப்படியாப்பா அப்படின்னு வாங்கி கொண்ட பிள்ளைதான் பிற்காலத்தில் உயர்ந்த நாற்காலியில் உட்கார்ந்த பிறகும் குழந்தை கேட்ட கேள்விக்கு கூட குனிந்து பதில் சொன்னார். அவர்தான் நான் வணங்குகிற மேதக அப்துல் கலாம் என்கிற உலகம் போற்றுகிற மாமனிதர்.